இந்த வீடியோவில் நம்ம பூட்டானில் இருக்கிற டைகர் நெஸ்ட் என்ற மலைப்பகுதியை போய் பார்க்க போகிறோம். டூரில் 20 பேர் வந்தோம். அதில் ஒரு 6 பேர் மட்டும் பூட்டான் கைடோட மலைக்கு ஏறணும். பூட்டான் கைடு எங்களுக்காக டிக்கெட் கவுண்டரில் போய் நிற்கிறாரு. ஆளுக்கு 1000 ரூபாய் பர் ஹெட்டு, 1000 ரூபாய் இந்த மலையேற்றத்தில் போய் டைகர் நெஸ்ட்டை பார்க்குறதுக்கு. டிக்கெட் கவுண்டர் ஓப்பனிங் டைம் வந்து 7 o'clockலேருந்து மதியம் 1 மணி வரையும் தான் அந்த ஓப்பனிங் கவுண்டர் ஓப்பனிங் டைம் 7 to 1. கவுண்டரில் டிக்கெட் பணம் வந்து நம்ம இந்தியன் ருப்பியாக கூட கொடுக்கலாம், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பூட்டானில் எல்லா இடத்துலையுமே இந்தியன் பணத்தை வாங்கிக்கிறாங்க. அது வாங்கிட்டு பொருள் கொடுக்குறாங்க. பட் அவங்க திருப்பி பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க ஒன்லி பூட்டான் பணத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க, இந்தியன் பணம் அவங்கக்கிட்ட கிடையாது. இந்த மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 12 கிலோமீட்டர் பாரோலேருந்து இந்த மலை அடிவாரம் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம வேனில் வந்து இறங்கிட்டோம்னா நம்ம வேன்லாம் இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். டாய்லெட்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அந்த மலையேற்றத்தாண்ட. நீங்கள் நேராக பார்க்குற அந்த ரெட் பில்டிங் தான் டாய்லெட் ரூமு. மலையேற்ற பயிற்சிக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் நானும் எங்கள் மனைவி மட்டும் ஆளுக்கு ஒரு ஸ்டிக் வாங்கிட்டோம். மற்றவங்களும் ஸ்டிக் வாங்கலை. எங்களுடைய முன்னாடி இந்த பூட்டான் கைடு போகிறார் பாருங்கள், மொபைல் பார்த்துக்கிட்டே போகிறாரு. மலை தொடங்குது. இந்த இடத்துல தான் மலையேற்ற பயிற்சி இங்கேருந்து தொடங்குது. மலை மேலே போய் நம்ம டைகர் நெஸ்ட்டு என்ற ஒரு சிறப்பான ஒரு இடத்த பார்க்க போகிறோம். ஒருத்தர் போகிறாங்க பாருங்கள். இந்த மலையேற்றின் போது பூட்டானீஸ் பீப்புள் அங்கே நிற்கிறாங்க. அவங்களாம் எதுக்கு நிற்கிறாங்கன்னா அந்த குதிரைகளை வச்சிட்ருக்காங்க. யாராவது குழந்தைங்க இல்லை ரொம்ப முடியாதவங்கெல்லாம் அந்த மலையேற்றத்துக்கு போகணுன்னு நினச்சாங்கன்னா இந்த குதிரை மேலேயே போகலாம். சம்டைம்ஸ் சில கழுதைகள் கூட இருக்குது அங்கே, மியூல்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரையும் கழுதையும் சேர்ந்த மாதிரி கூட இருக்குது பார்க்குறதுக்கு. அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்க போகலாம். ஆனால் போடலான்னா முழு தூரமும் போக முடியாது. மலையினுடைய ஒரு 1 கிலோமீட்டர் வரலும் தான் அந்த குதிரை வரும். அதுக்கு மேலே அதாலையும் ஏற முடியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்டீப்பான மலை. நல்ல காலையில் ஒரு 7:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் அந்த இடத்துக்கு. வேனில் புறப்பட்டு வரும்போது இங்கே மணி வந்து 8 மணி ஆகிடுது. 8 மணிக்கே பனி, சரியான பனி. இங்கே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பறவைகள்லாம் இருக்கிற இந்த மலைப்பகுதியில் என்னென்ன பறவைகள் இருக்குது, அதனுடைய தன்மைகளை பற்றி எழுதியிருக்காங்க, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி பற்றி எழுதியிருக்காங்க. இங்கே பூட்டானீஸ் லாங்குவேஜும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. மலைகள்லாம் எல்லா பறவைகளும் நம்ம பார்க்கணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா சம்டைம்ஸு சில பறவைகள் தான் நம்மளுக்கு ஒரு லக்கு இருந்தால் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ நம்ம பயிற்சி தொடங்கிடுச்சு, மலையேற்ற பயிற்சி போயிட்டுருக்கு. எல்லோரும் போயிட்டுருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மலையில் ஒரு படிக்கட்டு இல்லை ஒரு சரியான அமைப்பே கிடையாது. எல்லாம் மேடும் பள்ளவுமாக இருக்கும். அதை தாண்டி போயிட்டு இருக்கணும். நானும் மனைவி மட்டும் குச்சி வச்சுட்டு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. மற்றவங்களாம் வந்து சபரிமலைக்கு அங்கங்கெல்லாம் போயிருக்காங்க பொழுது. கூட வந்தவர் சொன்னார், பக்கத்தில் வந்தவர் பார்த்தீங்கல்ல, அவர் வந்து ஒரு 18 தடவை மலைக்கு போயிருக்காரு. இந்த டைகர் நெஸ்ட் மடாலயம்ன்றது அவங்களுடைய கோவில் தான் அர்த்தம். புத்தருடைய கோயிலை வந்து மொனாஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அது பூட்டானில் இருக்கிற பாரோன்ற இடத்துல இருக்குது. அந்த பாரோவில் ரொம்ப ரெகக்னைஸ்டு சேக்ரட் புனிதத்தலம். ஆக்சுவலாக 2023 மார்ச்சுக்கு அப்புறம்தான் இந்த தக்ஷங் சொல்கிறாங்க. தக்ஷங்னாக்க டைகர் நெஸ்ட்டு, அதை வந்து பூட்டானில் தக்ஷங் சொல்கிறாங்க. மார்ச் 2023க்கு அப்புறம் தான் 1000 ரூபான்னு சொல்லி நுழைவு கட்டணம் வச்சுருக்காங்க அந்த டைகர் நெஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு. அது என்னென்னா, அப்போ ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி பூட்டானியர்கள் மட்டுமே தக்ஷங்குக்கு செல்ல சில நாட்கள் மட்டும் சிறப்பு தேதிகள் இருக்குது. அந்த நாளில் நம்ம போக முடியாது, நம்மளை அலோவ் பண்ணவே மாட்டாங்க மலை மேலே போகிறதுக்கு. பாரோ தக்ஷங் வந்து பாரோவிலேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அங்கே முதல்ல செல்கிற நம்ம அடிப்படை முகாமை, இந்த மலையை போய் அடையணும் அப்படின்னாக்கா முகாம் டாக்ஸி இருக்குது, நிறைய வேன் இருக்குது. இல்லை நம்ம டூர் வெஹிக்கிளில் வந்தோம்னாக்கா அந்த டூர் வெஹிக்கிளே நம்மளை கொண்டாந்து விட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய வேர்களும் பாறைகளும் ஒன்றா சேர்ந்து அப்படியே இருக்குது பாருங்கள். அது மேலே நாம் நடந்து போகிறோம் காலை வச்சு. மலையேற்ற பாதையும் ஒரே அப்படியே ஏற்கனவே போன மாதிரியே தெரியாது.
எங்கே இருக்குது, எங்கே தொடங்குது எப்படின்னே தெரியாது. அதுபோல் போயினே இருக்க வேண்டியது தான் மலை மேலே. இந்த மலையேற்றத்தை பற்றிய சில உண்மைகளை பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த டைகர் நெஸ்ட் இருக்கிறது வந்து 1699 அடி உயரத்தில் இருக்குது. அவ்வளோ மீட்டரில் இருக்குது. கை காட்டுறோம் பாருங்கள், நான் பேசிக்கிட்டே கை காமிட்டு இருக்கேன். 518 மீட்ரு, 1699 அடி. பொதுவாக இந்த மலை ஏற்றத்துக்கு 6 ஹவர்ஸ் ஆகும், 6 to 7 ஹவர்ஸ் ஆகும். மலை ஏறி போயிட்டே இருக்கும்போது ஒரு தாத்தா பாட்டியை பார்த்தோம். அவங்க வந்து இறங்கி வராங்க. என்ன அதுக்குள்ளேயே இறங்கி வந்துட்டீங்க அப்படின்னு நாம் அவங்கள கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை எங்களால் முடியல, ஏறி போனோம், ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். அவருக்கு 90 வயசாகுது, எனக்கு 85 வயசாகுதுன்னாங்க. எங்களுக்கு இன்னும் அடடா என்னடா அது, இவ்வளோ வயசில் இருக்கிறவங்களே போகிறாங்களே, நம்மளால் முடியாதா அப்படின்னு ஒரு உத்வேகமே எங்களுக்கு வந்துடுது. மொத்த டிஸ்டன்ஸு தரைப்பகுதியிலேருந்து மொத்த டிஸ்டன்ஸுன்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் இருக்கும். 4 மைலுக்கு மேலே, டூ அண்ட் ஃப்ரோ மொத்தம் 4 மைலு. பார்க்குறதுக்கு 4 மைல் தான் அப்படின்னாலும் அந்த செங்குத்தான ஏற்றத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மலை மேலே ஏறுறதுக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் இதிலெல்லாம் காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரலும் திறந்துருக்கும். மேலே டைகர் நெஸ்ட்டுக்கு போகலாம். பிற்பகல் 2லேருந்து மத்தியானம் 5 மணி வரலும் இருக்கும். ஜென்ரலாக அந்த டைமிங் அங்கே கோயில் திறக்கிற நேரம். கவுண்டர் ஹவர்ஸ் வேறு. கவுண்டர் ஹவர்ஸ் 7 to 1 தான். அதுக்குள்ளே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு மலைக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சாயங்காலம் 6 மணி வரலும் தான் திறந்துருக்கும் அந்த டைகர் நெஸ்ட்டு. மலையேற்றம் கொஞ்சம் செங்குத்தானது. அதனால் நம்ம மூச்சு பயிற்சி கொஞ்சம் இருந்தால் நம்ம இதில் மலையேற்றம் செய்ய முடியும். ஆக்சுவலாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும். முதல்ல மலை மேலே ஏறலாமா இல்லை பாதியில் போய் பிரச்சனை ஆகிடுமோ அப்படிலாம் இருந்ததுன்னா அவங்கள ஏறவே கூடாது இந்த மலை மேலே. பூட்டானுக்குள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் ஒரு சுற்றுலா கணத்தை செலுத்தினோன்னாக்கா இந்த செலவில் டைகர் நெஸ்ட்டு செலவையும் ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. நம்மளுடைய கைடு, பூட்டான் கைடு நம்மளை கடைசி வரலும் மலை மேலே இட்டும் போய் என்ன அந்த கோயிலெல்லாம் காமிக்கணுமோ அந்த கோயில் பற்றி விளக்கங்கள்லாம் சொல்லி நம்மளை இட்டாராரு. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். நம்ம பார்க்க போகிற இந்த டைகர் நெஸ்ட்டு மொனாஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, மடாலயம்னு பேர். மலை மேலே அடுத்ததாக கொஞ்சம் தூரம் போகும்போது படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரிஜினல் படிக்கட்டு மாதிரி கிடையாது. அந்த மலையை கொஞ்சமாக அந்தந்த இடத்துல செதுக்கி மரத்தினுடைய துண்டுங்களுக்கு லாகை போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாது, மழைலாம் பெஞ்சிருந்தனாக்கா வழுக்கி விட்டுடுன்றதுக்காக லாகு போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அங்கங்கே பழைய மரங்களுடைய அளவு எவ்வளோ இருக்குது, இது எத்தனை ஆண்டுகளாக இந்த மரம் இங்கே இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. 1692 கட்டியிருக்காங்கிறத சொல்கிறாங்க. குரு ரிப்போன்சேன்றவர் தான் இந்த முதல்ல இந்த குகையில் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. பூட்டானில் புத்த மதத்தை அறிமுகப்படுத்திய முக்கிய நிகழ்வாக அதை சொல்கிறாங்க. குரு ரின்போச்சே வந்து திபெத்திலேருந்து யாரோ தக்சங்கிற்கு ஒரு புலியினுடைய முதுகில் கொண்டு செல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. மொத்தம் ஒரு 13 டைகர்ஸ் நெஸ்ட்டு குகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இது ஒன்று. இதில் தான் பத்ம சம்பாவனா அப்படின்ற ஒரு வஜ்ராயணம் பயிற்சி போதித்தாராம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் தான் நம்ம அந்த டைகர் நெஸ்ட்டுக்கு போகும்போது என்னென்ன பார்க்க போகிறோம் வழியிலலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டே போகலாம். இது இன்னொரு மரம், ப்ரௌன் ஓக்குன்னு பேர். 2018ஆம் ஆண்டே இந்த மரத்துக்கு 94 வயசாகி போச்சு. Sit.
இந்த டைகர் நெஸ்ட்டு பாரோ கடல் மட்டத்திலேருந்து 3120 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அது ஒரு மலையின் மீது இருக்கிறது இல்லையா, அதனால் அந்த இடம் வந்து ஒரு அற்புதமான அழகிய இடமா இருக்கிறது. இயற்கையை முழுமையாக அனுபவிக்கலாம் இந்த இடத்துல. உள்ளூர் வழிகாட்டிங்க கூட இருக்காங்க. ஆனால் நாங்கள் எங்கள் டூரில் தனியாகவே ஒரு பூட்டான் கைடு நாங்கள் நியமிச்சிட்டதால் அவர் எங்கள் கூடவே 6 நாள் கூடவே இருந்தார். எங்கள் கூட வந்த அந்த கைடோட சிறப்பு என்னன்னா, அவர் பூட்டான் ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரியே படிச்சிருக்காரு. டிகிரியாக ரிலீஜியஸ் லிட்ரேச்சரே படிச்சிருக்காரு. அதனால் இந்த டைகர் நெஸ்டினுடைய வரலாறு முழுவதும் நல்ல அழகாக சொல்லிக்கிட்டு வந்தார். அதனுடைய சிறப்பெல்லாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அவர் சொல்ல நாங்கள் கேட்டதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா மலைக்கு போயிட்டு அந்த கோயில் உள்ளே போய் எந்த விதமான வீடியோ மொபைல்லாம் எதுவுமே அலௌடு கிடையாது. ஈவன் பேக்கை கூட கீழே வாங்கி வச்சுக்கிறாங்க. கோயில் உள்ள எதுவுமே எடுத்து போகக்கூடாது. அதனால் முழு வரலாற்று பற்றியும் டைகர் நெஸ்டினுடைய முழு வரலாறையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். குரு ரின்போச்சேன்னு அழைக்கப்படுகிற குரு பத்மசம்பாவான்றவர் தான் இந்த டைகர் நெஸ்ட் தோன்றியதற்கு காரணம். அவர் புலியினுடைய முதுகில் பறந்து பூட்டானுக்கு வந்ததா அவர்களுடைய புராணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இந்த மலையில் தியானம் செய்யறதுக்கும் உள்ளூரில் இருக்கிற பேய்களை அடக்கிறதுக்கும் அவர் வந்து இந்த பல குகைகள் மற்றும் குன்றின் பக்கங்களெல்லாம் சென்று வந்தாராம். நம்ம ஊரில் எப்படி பேய் பிசாசு கதைங்களாம் நம்ம நம்புகிறோமோ அதே போல் அங்கேயும் சில மூடநம்பிக்கை பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குதுன்றது உதாரணம். அந்த குரு பத்மசம்பாவா இங்கே இருக்கிற பாரோ பள்ளத்தாக்குக்கு மேலே உள்ள மலைப்பகுதியில் தனது நேரத்தை அதிக நேரம் செலவிட்டாராம். அதுக்கப்புறம் தான் பூட்டானுடைய புனித மடங்களில் ஒன்றாக இந்த டைகர் நெஸ்ட் அமைஞ்சது. நாங்கள் இந்த டைகர் நெஸ்ட்டுக்கு போன அந்த டைமில் நல்ல காலம் மழை இல்லை. மழை இருந்தாலும் இந்த செம்மண் பரப்பாக இருக்கிற இந்த மணலில் காலை வச்சு நம்ம நடக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கிட வேண்டியது தான். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த மரம் 2018ஆம் வருஷப்படி 105 வயசு இதுக்கு. இது வெறும் 1 கிலோமீட்டர் தான் மேலே ஏறி இருக்கோம். அதுக்குள்ளேயே எல்லோரும் டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா அவ்வளோ தூரம் ஸ்டீப்பாக மலை இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்ச நேரம் நின்று ரெஸ்ட் எடுக்கிறோம். நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் ஏறி வந்ததுக்கு விக்டரி சைன் காமிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு கேஃப்டீரியா வரும். ஒரு அந்த இடத்துல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அது வரலும் தான் இந்த குதிரைங்கள்லாம் வரும். ஸோ அந்த இடத்த அடைஞ்சிட்டோம்னா இந்த குதிரைங்கள்லாம் திரும்பி கீழே போகுது.
மலையிலே நடந்து போகும்போது அங்கங்கே பிரார்த்தனை கொடிகள்லாம் நிறைய மாட்டி வச்சுருக்காங்க. அது மடாலயத்தை நோக்கி நம்ம போகிறதுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்படுது. மலையின் மீது மதம் மற்றும் ஆன்மீக சாரத்தில் உங்களை உண்மையிலேயே மூழ்கடிக்கும். நீங்கள் வழிநெடுகிலும் பிரார்த்தனை சக்கரங்கள் மற்றும் சோர்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தியானம் செய்கிற இடம் ஆகியவற்றை பார்க்கலாம். ஓய்வு எடுக்கிறதுக்கும் படங்களை எடுக்கிறதுக்கும் இந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்பாடா, ஒரு வழியாக அந்த கேஃப்டீரியா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாலுக்கு வந்துட்டு நம்ம அங்கேருந்து இப்போ இந்த மலையை பார்க்குறோம். எவ்வளோ ஒரு அழகு! இந்த டைகர் நெஸ்ட்டுக்கு போகிற வழியிலே இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் பேரும் தக்சங் டைகர் நெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இது அடிவாரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பயணம் செய்த பிறகு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா இங்கே வந்து சூடான டீ, பிஸ்கெட்டு எல்லாம் கிடைக்கிது. பூட்டான் காசை கொடுக்கலாம், இந்தியன் ருப்பி கொடுக்கலாம். மத்தியானமாக லஞ்ச் டைமில் வந்துட்டோம்னா நூடுல்ஸு, ரெட் ஐஸு, டாலு, சில்லி, இன்னும் எக்கு, நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. பூட்டானியான் ஃபுட்டு கூட கிடைக்குது. இந்த சிற்றுண்டி சாலையை 3 மணிக்கு மூடிடுறாங்க. அதுவரை இங்கே ரிட்டன் வரவங்க இல்லை மலைக்கு போகிறவங்க இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க, மலையினுடைய அழகை ரசிக்கிறாங்க. மிகவும் ரம்மியமாக இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது. அந்த டைகர் நெஸ்ட் மலையே அங்கே இருக்கிற அந்த கோயிலே தெரியும் நமக்கு இங்கேருந்து. இப்போ இந்த இடத்துலேருந்து நல்லா கவனிங்க. நம்ம இந்த கெஃப்டீரியாவில் வந்து டைகர் நெஸ்ட்டு இருக்கிற அந்த மலையை பார்க்குறோம். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த மலையில் தான் ஏறிட்டு இருக்கோம். இது அடுத்த மலையில் இருக்குது. ஸோ அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு இறங்கி நம்ம அந்த டைகர் நெஸ்ட்டை பார்க்க போகிறோம். அந்த இறங்க போகிற இடம் எப்படி இருக்குதுன்றத இந்த வீடியோ முழுதும் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும். அது எவ்வளோ ஒரு ஆபத்தான இடமா இருக்குதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அந்த இடத்துல மட்டும் படிக்கட்டுகளை ஒழுங்காக வைத்து 2 பக்கமும் கம்பி பிடிச்சி போகிற மாதிரி, ஒரு சைடில் கம்பி பிடிச்சிட்டு போகலாம், இன்னொரு சைடில் அந்த பாறையை கூட தொட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு நெருக்கமான இடத்துல அந்த படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. இந்த 2 மலைகளும் சேரும்போது நம்மளுக்கு நேச்சுரலாக ஒன்று தோன்றும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்ச நேரத்தில். கை கட்டு, நீங்களும் காட்டுங்க சார். பெரிய நீர்வீழ்ச்சி, மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. அது அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது மிக காண கிடைக்காத ஒரு காட்சியாக அங்கே அமையுது. கோயிலுக்கு போகிறதுக்கு பல பாதைகள் இருக்குது. இந்த டைகர் நெஸ்ட்டு மலை மேலே இருக்கிற அந்த கோயில் போகிறதுக்கு மிகவும் பிரபலமான பாதை வந்து இந்த பைன் காடு வழியாக நம்ம போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வழியாக தான் நாங்களும் போனோம். மேலும் தீய சக்தியிலேருந்து கோயிலை பாதுகாக்கிற வண்ணமயமான பிரார்த்தனை கொடிகள்லாம் நிறைய பார்த்தோம். 100,000 தேவதைகள் என்று அழைக்கப்படுதான் இந்த பீடபூமி வழியாக வடக்கில் மற்றொரு பாதையை பார்க்க முடியும். கழுதை மற்றும் குதிரை வண்டி மலையேற்றத்துக்கான பாதையும் இருக்குது. இருப்பினும் அவையெல்லாம் மேலே போகாது, ஒரு சர்டன் பாயிண்டோட நிற்கும்னு சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள், பதாகைகள் நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து நம்மளுடைய வழி இது, மலைக்கு போகிற பாதை இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போகலாம். இது ஒரு வழி.
இந்த டைகர் நெஸ்ட்டுக்கு வர ராயல்ட்டி தொகையிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாமா இங்கே எவ்வளோ பேர் வராங்கன்னு. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பேர் வராங்கன்றது அவங்களுடைய வருமானத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு மக்கள் வராங்க இங்கே. 2015ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜினுடைய டியூக்கு இளவரசர் வில்லியம், கேட் மிடில்டன் ஆகியோரெல்லாம் பூட்டானுக்கு வந்தபோது இந்த மலையேற்றத்துக்கு வந்தாங்களாம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் இந்த பாரோ பள்ளத்தாக்கில் செச்சுன்னு ஒரு திருவிழா நடைபெறுமா. குரு ரின்போச்சான்னு சொன்ன இல்லை, அவர் மன்னருக்கு, பூட்டான் மன்னருக்கு ஆரோக்கியம், ஹெல்த் கொடுக்கறதுக்காக பள்ளத்தாக்கில் நடனம் ஆடினாராம். இந்த விழாவில் தான் அவரை நினைவு கூறுது. செச்சுன்ற திருவிழா அவரை நினைவு கூறும் வகையில் இந்த நடத்துகிறாங்க. இங்கே 4 நாள் திருவிழாவில் தீய ஆவிகளை விரட்டுற நடனங்கள் மற்றும் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தினுடைய ஆவிகள்லாம் போற்றப்படுதாம். பண்டிகையின் போது மடாலயத்துக்கு செல்வது ஒரு உண்மையான விருந்து, ஒரு ஃபீஸ்ட்னு சொல்லலாம். மலை ஏறுறதுக்கு முன்னாடி நாம் இந்த ஸ்டிக்கு ஒன்று வாங்கணும் இல்லைங்களா, மூங்கில் குச்சி. அது 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அது ரெண்ட்டு தான். அது மலையை விட்டு இறங்கி போகும்போது அந்த குச்சி அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ ரெண்ட்டு மட்டுமே 100 ரூபா ஒரு குச்சிக்கு. டைகர் நெஸ்ட் கோயிலுக்கு, அந்த கோயில் இருக்கிற மலைக்கு நாம் இப்போ போக போகிறோம். இந்த இடத்துலேருந்து தான் கோயிலுடைய நான் சொன்ன அந்த படிக்கட்டுகள் ஒழுங்காக அமைச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடம் வந்துடுது. இந்த இடத்துலேருந்து 300 படிக்கட்டுகள் இறங்கி நம்ம கீழே இறங்கி போகிறோம். இதுவரையிலும் மேலே ஏறிக்கிட்டே வந்தோம். அது கரடு முரடான பாதைகள். இந்த இடத்துல படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் இதுவும் செங்குத்தாக கீழே இறங்குறதுனால நாம் கம்பியை பிடிச்சிக்கிட்டே நடக்கணும். ஓகே, நம்மளுடைய பூட்டான் கைடு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இங்கேயுமே விட்டுக்கு இங்கே ஜாகிரதையாக வரணும், ரொம்ப வேடிக்கைலாம் பார்க்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக படியை பார்த்து வாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு கையில் குச்சி, ஒரு கையில் கம்பி, இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் நடக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, ரொம்ப வயசானவங்களாம் வந்திருக்காங்க. இங்கேருந்து நம்ம 300 ஸ்டெப்ஸ் நடந்து கீழே போகிறோமா? ஓகே, டு விசிட் த டெம்பிள். இது ஒரு பெரிய சாதனையாக நம்ம சொல்ல முடியாது, நமக்கு இது சாதனை, அவ்வளோதான் நினச்சிக்கணும்.
நம்ம பார்த்து கொண்டிருப்பது தான் டைகர் நெஸ்ட்டு. இதில் 7 சிறிய கோயில்கள் ஒன்றாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் ஒவ்வொரு டெம்பிளையும் பார்க்கலாம். எல்லாமே புத்தர் மற்றும் பத்ம சம்பாவனா இவருடைய சிலைகள் எல்லாம் அதில் பார்க்கலாம். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற அந்த பள்ளம் எவ்வளோ ஆழத்தில் இருக்குது பாருங்கள். கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க. அது இங்கே உண்மையாக நடந்துடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஒரு இலக்கை அடைய போகிற போது ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ 2 மலைகளுக்கு இடையிலே உள்ள அந்த நீர்வீழ்ச்சியை காண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கி அந்த ஒரு பாலம் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த பாலத்துலேருந்து வந்தோம்னாக்கா அடுத்த மலைக்கு நம்ம படி ஏறி போகிறோம். அங்கே தான் டைகர் நெஸ்ட் இருக்குது. டைகர் நெஸ்ட்டு நெருங்கிட்டோம் நம்ம. இப்போது நம்மளுடைய பின்பக்கம் அந்த நீர்வீழ்ச்சியுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கேட்டுக்கிட்டே அந்த மலை மேலே ஏறி போயிட்டுருக்கோம். நல்லா கவனிங்க, ஆப்போசிட் சைடில் நம்ம எந்த விதமான படிக்கட்டில் இறங்கி வந்திருக்கோன்னு பாருங்கள். இது ஆப்போசிட்டில் நம்ம பார்க்குறோம். எதிர் திசையில் இருக்கிற படிக்கட்டு வழியாக தான் நம்ம இறங்கி இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு இப்போ இந்த மலைக்கு வந்திருக்கோம்.
டைகர் நெஸ்ட்டோட கோயிலுடைய கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே நம்மளுடைய திங்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. மொபைல் ஃபோனு, பேகு எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பொருள் கூட எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை. இங்கே கிளாக் ரூம் இருக்குது. க்ளோக் ரூமில் எல்லாத்தையும் வச்சிடலாம். இந்த கவுண்டரில் கொடுத்துடலாம் நம்ம க்ளாக் ரூமில். இங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்க நம்மளை வந்து ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. நம்மளை பேக்கெட்டில் இருக்கா, என்னது இருக்குது, சரி மொபைல் இருக்கா, கொடுத்துட்டாங்க விட்டுட்டாங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செக்யூரிட்டி மேலே அனுப்புகிறாரு கோயிலுக்கு மேலே. இந்த இடத்துக்கு போகும்போது ஸ்டிக்கை கூட நம்ம கீழே வச்சிடணும். ஸ்டிக்கை கூட எடுத்து போக அனுமதி இல்லை. இந்த இடத்துல இருக்கிற 7 கோயிலையும் தரிசிக்க ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆகுது. நம்மளுடைய பூட்டான் கைடு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கோயிலுடைய வரலாறை பற்றி. எல்லாம் முடிச்சுட்டு மலையை சுற்றி அங்கேருந்து ஒரு வியூ பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி வரப்போகிறோம். இப்போது கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கோம். இந்த டைகர் நெஸ்ட்டு மலையேற்றம் உண்மையிலே ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். காலையில் 8:30 மணிக்கு தொடங்கி 4:30 மணிக்கு வந்தோம். 8 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கேஃப்டீரியாவிலையும் 1 மணி நேரம் கோவிலையும் முடிஞ்சிடுது. 6 மணி நேரம் பயணம் இனிது முடிந்தது.